டிடிஹெச் பற்றி இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிடிஹெச் யூஸ் பண்ணாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்து முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த டிஷ்ஷு வச்சுருவங்களுக்குலாம் இந்த டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க, இன்னமும் கேட்டுகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சில வீடியோவில் நான் சொல்லியும் இருப்பேன். ஏர்டெல்லேருந்து சன் டைரெக்டாக சேஞ்ச் பண்ணுறது எப்படி, இல்லை சன் டைரெக்ட்லேருந்து டாடா ஸ்கையை சேஞ்ச் பண்ணுறது எப்படி, இல்லை டாடா ஸ்கைலேருந்து வீடியோக்கான சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதில் என்ன டவுட்ஸ்னால் ஃபுல் செட்டாக மாற்றணுமா, இல்லை தட்டு மட்டும் மாற்றணுமா, அதாவது மேலே இருக்கிற டிஷ்ஷு மட்டும் மாற்றணுமா, இல்லை பாக்ஸ் மட்டும் மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் அதை கிளியராக புரிய வச்சிடலாம். எதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, எது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ ஒன்று ஒன்றா சொல்கிறேன், ஒவ்வொரு டவுட்ஸாக கிளியர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக கிளியராகவே புரியும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துவோம். நான் வந்து ஒரு ஏர்டெல் டிடிஹெச் வாங்கிட்டேன். ஓகேங்களா, ஏர்டெல் டிடிஹெச் வாங்கிட்டேன். ஃபுல் செட்டாகவே நான் வாங்கிட்டேன். பாக்ஸு ஃபிட்டிங் செட்டு ஃபுல்லாகவே ஒரு சம்திங் அமௌண்ட்டு 2000 3000 வச்சிங்களேன், ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நான் வாங்கிட்டேன். எனக்கு 6 மந்த் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஏர்டெல் வந்து நான் ஃபுல்லாக வாங்கிட்டேன், யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் டாடா ஸ்கையாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நான் வந்து டாடா ஸ்கைக்கு மாற போகிறேன் ஏர்டெல்லேருந்து. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆல்ரெடி மேலே வந்து ஃபிட்டிங் எல்லாமே ஏர்டெல்லாக இருக்கும், கீழே பாக்ஸ் வந்து ஏர்டெல் தான். இப்போ வந்து நான் டாடா ஸ்கையாக மாற போகிறேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் செட்டு நியூவாக வாங்கலாம். டாடா ஸ்கையாக மாற போகிறன்ற பட்சத்தில் டாடா ஸ்கை ஃபுல்லாக வாங்கலாம். மேலே இருக்கிற தட்டு, கீழே இருக்கிற பாக்ஸ் எல்லாமே டாடா ஸ்கை இப்படியும் வாங்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா, ஃபுல்லாக வாங்குறது. மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் வாங்குறாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி பாக்ஸ் மட்டும் வாங்குறது. மேலே இருக்கிற ஏர்டெல் தட்டு அப்படியே இருக்கிறோம், கீழே இருக்கிற ஏர்டெல் பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நான் டாடா ஸ்கை போய் பாக்ஸ் மட்டும் வாங்கியான்ட்டு அந்த பாக்ஸ் மட்டும் போட்டு டெக்னீஷியன் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஏன் அப்படின்னா, மேலே இருக்கிற ஏர்டெல் தட்டை வந்து ஏர்டெல் சிக்னல் மேலே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஏர்டெல் சிக்னல் தான் ஆல்ரெடி இருக்கும். அதை வந்து டாடா ஸ்கை சிக்னலாக நம்ம சேஞ்ச் பண்ணோம். டாடா ஸ்கை சிக்னலாக சேஞ்ச் பண்ணால் போதும், கீழே டாடா ஸ்கை பாக்ஸ் போட்டால் போதும். டாடா ஸ்கை நீங்கள் பார்க்க ரெடியாக எப்படி சொல்கிறது, டாடா ஸ்கையாக அது மாறிடும். அது ஏர்டெல்லாக இருக்காது, மேலே ஏர்டெல் தட்டு தான், ஆனால் டாடா ஸ்கையாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம டாடா ஸ்கை பாக்ஸ் போட்டாச்சு, மேலே வந்து சிக்னலும் டாடா ஸ்கை வச்சாச்சு. நீங்கள் வந்து டாடா ஸ்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபுல் செட்டாக மாற்றினா பிரச்சனையே இல்லை, அவங்களே சிக்னலும் வச்சு கொடுத்துருவாங்க. மேலே இருக்கிறதும் டாடா ஸ்கை பாக்ஸ் தட்டு தான், கீழே இருக்கிறதும் டாடா ஸ்கை பாக்ஸ் தான். ஸோ இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு எதில் வருதுன்னா, மேலே ஏர்டெல் தானே, அதை டாடா ஸ்கையை யூஸ் பண்ண முடியுமா? தாராளமாக டாடா ஸ்கையை யூஸ் பண்ணலாம். சிக்னல் சேஞ்ச் பண்ணால் போதும், டாடா ஸ்கையை யூஸ் பண்ணலாம். சன் டைரெக்ட்டுக்கும் இதே தான், வீடியோகானுக்கும் இதே தான். ஓகேங்களா, நீங்கள் எந்த டிஷ்ஷு வச்சுருந்தாலும் சரி, எந்த மேலே இருக்கிறது எந்த தட்டாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி எல்என்பியும் இதே தான். எல்என்பி எந்த எல்என்பி வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சன் டைரெக்ட் இருக்குது, நான் ஏர்டெல் எல்என்பி யூஸ் பண்ணலாம்னு தாராளமாக யூஸ் பண்ணலாம். டாடா ஸ்கை இருக்குது, நான் வீடியோகான் எல்என்பி யூஸ் பண்ணால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்என்பி எந்த எல்என்பி வேணாலும் யூஸ் பண்ணலாம். தட்டும் அதே தான், எந்த தட்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் டாடா ஸ்கையில் ஏர்டெல் தட்டு யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணலாம். சன் டைரெக்ட் தட்டு யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணலாம். ஃபிட்டிங் வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கீழே இருக்கிற பாக்ஸு தான் மெயின். இந்த ஒரு வார்த்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கீழே இருக்கிற பாக்ஸு தான் மெயின். நீங்கள் எந்த டிடிஹெச் யூஸ் பண்ணாலும் சரி. ஓகேங்களா, நீங்கள் கீழே எக்ஸாம்பிளுக்கு மேலே ஏர்டெல் தட்டு இருக்குன்னே வச்சுப்போம், அதை வந்து கீழே நான் டாடா ஸ்கையாக மாற்றிடலாமல் பாக்ஸை மாற்றினா ஓகே, அது டாடா ஸ்கையாக மாறிடும். சிக்னல் மட்டும் சேஞ்ச் பண்ணணும், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிக்னல் சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு டாடா ஸ்கையாக மாறும். வெறும் பாக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு சிக்னல் சேஞ்ச் பண்ணால் எதுவும் பண்ண முடியாது. சிக்னல் கிடைக்கலன்னு வரும். ஸோ ஏர்டெல் மேலே தட்டு வச்சுட்டு கீழே டாடா ஸ்கை பாக்ஸ் போட்டு டாடா ஸ்கை சிக்னல் வச்சுட்டா டாடா ஸ்கையாக மாறிடும். வீடியோகான் பாக்ஸ் போட்டுட்டு வீடியோகான் சிக்னல் வச்சுன்னா வீடியோகானாக மாறிடும். சன் டைரெக்ட் பாக்ஸ் வச்சுட்டு சன் டைரெக்ட் சிக்னலாக மாற்றிங்கன்னா சன் டைரெக்டாக மாறிடும். ஓகேங்களா, மேக்ஸிமம் இருந்த டவுட்ஸ் இது தான், எல்லாருக்கும் இருந்த டவுட்டு இது தான். இதை கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்என்பிலையும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா, ஓகே, எப்போ தட்டு மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஒரு 6 மந்த் ஆகிடுச்சு. 6 மந்தில் மேக்ஸிமம் வந்து தட்டு வந்து நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, தட்டு வந்து நல்லா தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தட்டு வந்து ரொம்ப துருப்பிச்சு போயிருக்கா, இல்லை டேமேஜ் ஆகிருக்கா, இல்லை நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குன்னா தாராளமாக நீங்கள் பாக்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம். அப்புறம் பாக்ஸ் ப்ரைஸ் தான் உங்களுக்கு அதிகம். நீங்கள் எந்த டிஷ் எடுத்தாலும் சரி, பாக்ஸ் ப்ரைஸ் அதிகம். மேலே இருக்கிற ஃபிட்டிங் செட்டு வந்து அமௌண்ட் கொஞ்சம் கம்மி தான். பாக்ஸ் கம்பேர் பண்ண சொல்ல அமௌண்ட் வந்து கம்மி தான். ஸோ எனக்கு டிஷ்ஷு மேலே வந்து நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெறும் பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். இல்லைங்க, நான் ஒரு 2-3 வருஷம் ஆச்சு, நான் டிஷ்ஷு போட்டு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு, மேலே இருக்கிறதும் ரொம்ப துருப்பிச்சு போயிருக்கு, நல்லாவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபுல் செட்டே வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு.
ஓகேங்களா. ஒரு 2, 3 இயர்ஸ் கழிச்சு எனக்கு ரொம்ப நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரொம்ப துருப்பிடிச்சிட்டு போயிருக்கும். சரியாவும் இருக்காது, நல்லாவும் இருக்கும். அது எல்என்பியும் ப்ராப்ளமாக இருக்கும். இப்படின்ற பட்சத்தில் ஃபுல் செட்டாக வாங்கிக்கங்க. இல்லைங்க நான் டிஷ் வாங்கி 6 மந்த் தான் ஆச்சு, மேலே இருக்குது, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வெறும் பாக்ஸ் மட்டும் வாங்கினாலே போதும். ப்ரைஸும் உங்களுக்கு கம்மியாக தான் தருவாங்க. அந்த ஃபிட்டிங் அமௌண்ட்டு மைனஸ் பண்ணிட்டு இது பாக்ஸுக்கான அமௌண்ட் என்னமோ அது மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இருந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டேன். எல்என்பியும் சொல்லிட்டேன். எல்என்பியும் அதே தான். நீங்கள் எந்த எல்என்பி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை தவிர்த்தும் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டம் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து கேட்டுருக்கீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9585006736. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.